அல்லாஹ் ஆர்டர் பண்ணுவான், அதை கூட செய்யாதன்னு சொல்லுவாரு. குர்ஆன்ல செய்யாதன்னு கூட அல்லாஹ் ஆர்டர் பண்ணுவான், அதை கூட செய்ய சொல்லுவாரு. இந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சொல்லை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் தீனு என்ற ஒரு சித்தாந்தம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படுகிறது. இந்த சித்தாந்தத்தை சொன்னவர்களுடைய பெயர் கைசானியான்னு பேரு. இவர்கள் ஷியாக்களுடைய ஒரு பிரிவு, ஷியாக்களுடைய ஒரு பிரிவாக இப்ப இருந்தார்கள். ஆனால் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷியாக்களுடைய ஒரு 95% ஷியாக்கள் இந்த கைசானியா கொள்கையில தான் இருக்கிறார்கள். என்ன கொள்கை? குர்ஆனை ஓதுவார்கள், அதன்படி நடக்க மாட்டார்கள். ஹதீஸை வாசிப்பார்கள், அதில் உள்ள போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு ஒரு இமாம் என்று ஒருவரை சொல்லிக் கொள்வார்கள், தங்களுக்கு ஆயத்துல்லா என்று ஒருவரை சொல்லிக் கொள்வார்கள். யாரை இவர்கள் ஆயத்துல்லா என்றோ இமாம் என்றோ தலைவர் என்றோ சொல்லிக் கொள்கிறார்களோ அவர் என்ன வைக்கிறாரோ அதான் சட்டம். அவர் நினைச்சா ஒரு காலத்தில் ஒன்னு ஹலாலாக்குவாரு, நினைச்சா ஒன்னு ஹராமும் ஆக்குவார். அப்ப தீன் என்பது ஒரே ஒரு மனிதனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். அந்த ஒருவன் யாரா இருக்கணும்னு கேட்டா அவங்க வச்சது நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றலா இருக்கணும், அலியுடைய பாரம்பரியமா இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹுடைய வழித்தோன்றலாக, ஹுசைன் ரலியல்லாஹுடைய வழித்தோன்றலாக இப்படி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிற அனைத்தையும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படிங்கிற ஒரு நச்சு கருத்து அன்றைக்கு விதைக்கப்படுகிறது. இவங்களுக்கு பேர் கைசானியா. கைசானியா என்று ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த முக்தார் என்பவருடைய இன்னொரு பெயர் கைசான். இந்த முக்தாருங்கிற ஆளுடைய பேர் என்ன? கைசான். அந்த கைசானை முன்னிறுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்குனதுனால அந்த ஆள் தான் இந்த கொள்கையை முதல்ல இந்த கொள்கை விதைக்கப்பட்டுச்சு. அப்துல்லாஹி இப்னு சபா என்ற யூதன் இஸ்லாத்திற்குள்ள கள்ளத்தனமா நுழைந்து கொண்டு அவன் இந்த கருத்தை உருவாக்கினான் என்று ஏற்கனவே பார்த்தோம். நீங்க தான் கடவுள்னு சொன்னான். அலி ரலியல்லாஹு போய் நீங்க என்ன சொல்லல அதான் சட்டம், நீங்க தான் எங்களுக்கு இலாஹ், நீங்க தான் எங்களுக்கு ராசிக்கு ரிஸ்க் தர்றவர், நீங்க தான் எங்களை படைத்தவர்னு சொன்னான்ல. அதனுடைய இன்னொரு வடிவம் இது. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களால் தீர்த்து கட்டப்பட்டார்கள். இவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை விதைத்து இப்படி ஒரு மக்களை உண்டாக்கி கொண்டார்கள். அந்த தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஷியாவா இன்னைக்கு வலிமையாக ஒரு சக்தியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் சில நாடுகள்ல வலிமையா இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையை. அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டுவாங்க தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் இல்லங்கிறதெல்லாம் ரெண்டாவது சொல்றாங்க. அவங்க ஆதாரம் இதுக்கு எங்க இருந்து காட்டுவாங்க? குர்ஆன்ல இருந்து காட்டிக்குவாங்க. இதுக்கு மட்டும் எங்க இருந்து காட்டுவாங்க? அது ஏன் ஒரு மனுஷனை ஏத்துக்கிறது தான் தீனுன்னு சொல்றீங்களா? அது என்ன? ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள் எல்லாம் பையத் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு என்னுடைய மருமகன் அலிக்கு அது மாதிரி செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏமாத்திட்டு எல்லாம் காபிரா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்களை நீங்க மதிக்காம அவர் கொண்டு விட்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன போதனை என்ன? நானும் என் குடும்பத்தாரும் எதை வழி வழியா சொல்றோமோ அதை கேட்டு நடங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் செய்து கொடுத்த பையத்தை அடிப்படையா வைத்துக் கொண்டு இவங்க இந்த ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குனாங்க. இது எதுக்கு உண்டாக்குறாங்க? மக்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று பார்த்தார்களே, ஆனால் இந்த மாதிரி ஒரு தனிநபர் வழிபாட்டுக்கெல்லாம் இடம் இருக்காது, அதுல இருந்து விலகிடுவாங்க, சரியான விதத்தில் அவங்க மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற கூடாது என்று சொன்னால் அவங்கள தலைவனுக்கு கட்டுப்படுறதை முன்னிறுத்த வேண்டும். அப்படிங்கிறது அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க? பையத் ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சாங்கல்ல, அதை காட்டுவாங்க. யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கே கட்டுப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. மன் அதா அல் அமீர ஃபகத் அதா அல்லாஹ். யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்படுகிறார். இப்ப மட்டும் ஹதீஸ் பேசுவாங்க. ஹதீஸ வச்ச நிலைநாட்டிக்கிட்டு அப்புறம் கவனம் கட்டுறது. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ஹதீஸ். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் வேற கொடுக்க எதுக்கு ஹதீஸ் கிடையாது. எதுக்கு மட்டும் ஹதீஸ்? இந்த பையத்து செய்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் அதுக்கு உரிய ஆயத்துக்களை ஹதீஸ்களை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, இதுதான் மார்க்கம் சொல்ல அமீர் கட்டுப்படுவதை சொல்கிறது. அமீர் கட்டுப்பட்டால் ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டான், ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துட்டாங்க? மன் அதா அல் அமீர ஃபகத் அதா அல்லாஹ். அமீருக்கு யார் கட்டுப்படுகிறானோ அவன் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டான். யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இஸ்லாம். யாருக்கு கட்டுப்படுவது? அதான் பாயிண்ட். கட்டுப்படுவதா இஸ்லாம்? கரெக்ட் தான். அது யாருக்கு கட்டுப்படுவதற்கு பெயர்? ஒரு மனுஷனுக்கு கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இஸ்லாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை, நச்சு கருத்தை அவர்கள் நுழைத்தார்கள். அது இன்றைக்கும் இருக்கு. 2 வடிவத்தில் இருக்கிறது. என்ன 2 வடிவத்தில் இருக்கிறது? 3 வடிவத்தில் கூட இருக்கிறது. ஒரு சாரார் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பீரு, முரீது, பையத்து, ஷேக் என்று சொல்லி
அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் சட்டம் எழுதி வச்சிருக்கான். வெளிப்படைய புஸ்தகத்தில் எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டும் தெரியுமா? உங்களுடைய செய்கிடத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குளிப்பாட்டுபவன் கையில் மையத்து எப்படி இருக்குமோ, ஒரு ஜனாசா எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் ஆகிவிட வேண்டும். ஒரு ஜனாசாவை நம்ம குளிப்பாட்டுறோம், முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்லுமா? சொல்லாது. முதுகுல தண்ணி ஊத்தலன்னு சொல்லுமா? இப்படி உருட்டினா இப்படி திரும்பும், அப்படி புரட்டினா அப்படி திரும்பும். நம்ம எப்படி உருட்டுறோமோ பெரட்டுறோமோ அப்படி எல்லாம் அது வளையும் திரும்பும். அதான் ஜனாசாங்கிறது. நீங்க இந்த மாதிரி ஆயிரன்னு உங்களுக்குன்னு ஒரு கருத்தே இருக்கக்கூடாது, ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது, ஒரு விளக்கம் கேட்கக்கூடாது. நீங்க ஒரு போன மாதிரி கிடக்கணும். செய்குக்கு முன்னாடி நீங்கள் குருநாதருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டும்? குளிப்பாட்டுபவன் கையில் இருக்கிற ஜனாசாவை போல நீங்கள் மாறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, இதே பையத், இந்த கைசானியாக்கள், இந்த ஷியாக்கள் என்ன ஆதாரத்தை காட்டி மக்களை தங்களுடைய கைப்பிடியில் வைத்தார்களோ அதே பையத்து, அதே அமீரு, அதே மாதிரியான ஆயத்து ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்க மாட்டேங்கிறானே, எவன் முறியுதுன்னு போய் வாங்கி விட்டானோ அவனை போய் பாருங்களேன், எதுவுமே கேட்க மாட்டான். 2 காலம் தொழுவ சொல்லுவான். நீ வெங்காயம் வரம் பண்ணாத உருளைக்கிழங்கு பண்ண, அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு அது பண்ணுவான். அதாவது செய்குங்கிறவர் என்ன செய்வாரு, எதை சொன்னாலும் நீ மளிகை கடையை பூட்டிட்டு நீ ஜவுளி கடையை ஆரம்பிமா, கூட்டிட்டு போயிருவாங்க. அடுத்த நாளே பூட்டி விடக்கூடிய காட்சி இதே மாதிரி அங்கேயும் இருக்கிறது. போராக்கள், இமாம் போராக்கள், ஷியாக்கள் சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க, அந்த இமாம்கள் வருவாங்க, வந்து ஆகா கான் வருவாரு அல்லது புர்ஹானுத்தீன் வருவாரு, வந்து என்ன செய்வாங்க, நீங்க ரப்பர் வியாபாரம் பண்ணுங்க இனிமே எல்லாரும், உடனே எல்லாம் முடியும் ரப்பர் வியாபாரத்துக்கு போயிருவாங்க. ரப்பர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க உருளைக்கிழங்கு பண்ணுங்கன்னா உருளைக்கிழங்கு, நீங்க வியாபாரமும் பண்ணாதீங்கன்னு பண்ண மாட்டீங்க. இந்தியாவுக்கு போங்கன்னா இந்தியாவுக்கு போங்க, பாகிஸ்தான் கூட பாகிஸ்தான், என்ன சொல்றாங்க அப்படி கேட்பாங்க. ஒரு மாறு பேச்சு பேசக்கூடாது. எப்படி அங்க இருக்கிறதோ இந்த கைசானியாக்கள் தான் ஷியாங்கிறவங்க, போராங்கிறவங்க எல்லாம் அவங்க தான். இந்த சித்தாந்தம் அவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிறது. இதே மாதிரியாக சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க தரிக்காவ. சாதலியா தரிக்காமாங்க. என்ன அர்த்தம்? சாதலிங்கிறவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டு நட. காதலியா தரிக்காமாங்க. அவர் சொன்ன குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் சரி, அவர் உளர்னாலும் சரி, என்னை 1000 தடவை கூப்பிடு நான் ஓடோடி வருவேன் கூட அவர் சொன்னாராம். அது கூட கேளு. அது கூட கேட்டாங்களே, யார் ஒருத்தன் என்னை 1000 முறை அழைக்கிறானோ ஓடோடி வருவேன் என்று அப்துல் காதர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிட்டு இவர்கள் அந்த பைத்தை படிச்சு கொண்டிருக்கிறார்களா இல்லையா? உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் சுன்னத்து ஜமாத்துங்கிறாங்க. இவங்க அப்துல்லா இப்னு சபா, முக்தார், கைசானுடைய கொள்கையை வச்சிருக்காங்களா? இது சுன்னத் ஜமாத்து கொள்கையா? இதையெல்லாம் எதிர்ப்பதுதான் சுன்னத் ஜமாத்து. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெயர் லேபில் சுன்னத் ஜமாத் என்று ஒட்டி கொண்டு இந்த கைசானி கொள்கையை அப்படியே நிலைநிறுத்துகிற காட்சியை ஒரு பக்கம் பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் என்ன, இந்த நவீன ஹார்ஜியாக்கள், அதாவது ஆயுதம் தாங்கி புரட்சி செய்யணும்னு ஒரு கூட்டம் உண்டாகிறாங்கல்ல, எங்க ஆயுதம் தாங்க கூடாதோ, எங்க ஆயுதம் தாங்குவதற்கு நமக்கு அனுமதியும் உரிமையும் தரப்படவில்லையோ அங்க உட்கார்ந்துகிட்டு ஆயுதம் தூக்குறதா இருந்தா கேள்வி கேட்டுருவான். அவன்கிட்ட என்ன பண்ணு, நீ கேள்வி கேட்காம எனக்கு நான் சொல்ற கேட்கணும், பையத்து கூட என்கிட்ட உறுதிமொழி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி இந்த நவீன ஹார்ஜியாக்களா இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க, இங்க இஸ்லாத்தின் பெயரால் இங்க ஆயுதம் தூக்கலாங்கிறாங்கல்ல, இந்தியாவில் தூக்கலாம், எகிப்துல தூக்கலாம், பாகிஸ்தான்ல தூக்கலாம் சொல்லி இந்த கள்ள பையத்து செய்யக்கூடிய கூட்டத்தார் என்ன பண்றாங்க, சேம் இதே சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்? சொன்னதை கேள். எந்த அளவுக்கு கேட்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை கட்டினாங்க ஹதீஸ் இருக்கு, ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருப்பான். இதுல போய் இந்த பையத்தினோட என்ன வாயம் தெரியுமா, இதெல்லாம் செய்யக்கூடாது, பிரச்சனை ஆயிரும், நம்ம பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆக்கி நினைஞ்சிடக்கூடாது, நீங்க குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது, நம்ம ஒரு பெரிய தூரம் நோக்கோட போய் சுண்ணத்தை விட்டுருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை விட இவனுக்கு எது பெருசா தெரியுது, ஒரு மனுஷன் ஹாரிஜா கொள்கையை கொண்டாந்து நவீன காலத்துல வேற வடிவத்தில் திணிக்கிறான், அவன் ஒன்றை சொல்றான், அது தலையாட்டுறான பாருங்களேன். அது பாடமே அதான். அதாவது என்ன பாடம், பையத்து அமீர் சொல்லிட்டோம், உறுதிமொழி கொடுத்துட்டோம், அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். அப்ப தொழுகையில நெஞ்சில கையை கட்டுறத விடுனா கூட ரெடியா இருக்கிறான். விரலாட்டிட்டு இருந்தவன் அது சரியில்லை, அது ஆதாரம் இல்லைன்னு விட்டால் அவன் சிந்தனையில உள்ள விஷயம் வந்துடும். அவனுக்கு தெரியும் சரின்னு தெரிஞ்சுக்கிட்டே போயிடுவான். இது கூட வந்து தெரியுமா, நாட்டினா நமக்குள்ள சண்டை வரும், பிளவு வரும், நம்ம ஒத்துமையா இருந்தா தான் நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி அமைக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் செய்யக்கூடாது, கடைசியில் விட்டு போயிடுறாங்க. கடைசியில் இப்படி கட்டுறாங்க, எல்லாம் ஊரோட சேர்ந்து போயிருங்க, ஊர்ல எப்படி அப்படி போயிருங்க. அப்ப ஊரோட போய் இதுக்குன்னு ஒரு இயக்கமா, அப்ப என்ன பண்றோம், இது எல்லாம் என்ன வடிவம்ங்கிறீங்க. ஒரு மனுஷன் சொன்னால் குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னாலும் கேட்கணும், ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னாலும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலை விட இவன் சொல்வது பெருசு என்கிற அளவுக்கு ஷேக், மகானு, பெரியாரு, இமாமு, தலைவர் என்றெல்லாம் ஒரு சித்தாந்தம் உண்டாவது பாருங்களேன். இது உமையாக்கள் காலத்துல
இது முக்தாருங்கிற கைசான் உண்டாக்குற சித்தாந்தம், அவன் வடிவமைத்து கொடுத்த சித்தாந்தம். அதன் தொடர்ச்சியில வந்து கொண்டு இவங்க ஒரு பகுதி ஹாரிஜியா சித்தாந்தம், பாதி ஹாரிஜியா, ஆயுதம்